ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 15, 2025 திருச்சியில் ஏர்போர்ட் பக்கத்தில் மொராய் சிட்டி என்கிறதான மைதானத்தில் வைத்து ஒரு மிகப்பெரிய வாலிபர் கூட்டத்தை கிராம மிஷினரி இயக்கத்தினர்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. அதில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அருமையான அண்ணன் மோகன்சி அண்ணன் அவர்களும் அருமையான அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணன் அவர்களும் வாலிபர்களுக்காக விசேஷித்த செய்தியை தருகிறாங்க. இந்த கடைசி நாட்களில் வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாலிபர்கள் எழுந்து ஆண்டவருடைய காரியத்துக்கு இறங்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தேசத்தில் காண முடியும். அதனால் இனி வருகிற தலைமுறைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற தலைமுறைகளாக, பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக, யோவானில் சொல்லும் பொழுது கூட யோவான் 2:14 அவர் சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் என்று சொல்லுகிறார். வாலிபர்களை பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார். 2 முறையும் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதனால் அம்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படியாகிலும் எதையாவது சொல்லாகிலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அந்த வாலிபர் கூட்டத்துக்கு நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த வாலிபர்கள் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாக தங்களுடைய வாலிப நாட்களை கர்த்தருக்கென்று செலவிடுவார்கள். இதை நீங்கள் அன்பான வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நீங்களும் ஒரு கருவியாக இருக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அங்கே அந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளையும் பையன்களையும் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு அனுப்பி வைத்து நீங்களும் அந்த விசுவாசத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.